சிவராத்திரியில் அபிஷேகங்கள் செய்வது எதனால்? சிவலிங்க அபிஷேகம் பலன்கள் என்ன? தூய நீர் மன அமைதி, உடல் குளிர்ச்சி, சக்தி பீடத்தை உயர்த்தும். பால் நீண்ட ஆயுள், நோயற்ற வாழ்வு தரும். தயிர் குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, ஆழ்மன தியானம் தரும். நெய் தீராத நோய்கள் தீரும், மோட்சம் அடையலாம். தேன் இனிய குரல் வளம், சங்கீத ஞானம் தரும். பஞ்சாமிர்தம் உடல் வலிமை, சகல செல்வங்களும் தரும். இளநீர் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். சந்தனம் லட்சுமி கடாட்சியம், மன தெளிவு வரும். விபூதி ஐஸ்வர்யம் பெருகும், பாவங்கள் நீங்கும். பன்னீர் மன அழுத்தம் நீங்கி அமைதி உண்டாகும். அரிசி மாவு கடன் தொல்லைகள் நீங்கும். கரும்புச்சாறு பிணிகள் நீங்கும், ஆரோக்கியம் பெருகும். இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒரு பலன்கள் நாம் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வதால் வரும் என்பதை நம் முன்னோர்கள் அறிந்து இந்த சிவலிங்க பூஜைக்கான அபிஷேக பொருள்களை நமக்கு உபதேசித்துள்ளார்கள். அதன் மூலமாக நீங்கள் இதனை பெற்று உணர்ந்து அதன்படி உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அபிஷேக பொருள்களை பயன்படுத்தினால் உங்களுக்கு கண்டிப்பாக சகல சௌபாக்கியங்களும், நீண்ட ஆயுளும், இறைச்செல்வமும், உயர் புகழும் பெருகும் என்பதை அனுபவ ரீதியாக கண்டதனால் இந்த மகா சிவராத்திரியில் உங்களுக்கு இந்த சிவலிங்க பூஜை அபிஷேக பொருள்களை பற்றிய விளக்கங்கள் தந்துள்ளேன். தூய நீர் மன அமைதி, உடல் குளிர்ச்சியை, சங்கீத சக்தியை, பீடத்தை உயர்த்தும் என்பது மாபெரும் உணர்வுபூர்வமான உண்மை. பால் நீண்ட ஆயுள், நோயற்ற வாழ்வு தரும் என்பதை செய்து பாருங்கள். தயிர் குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, ஆழ்மன தியானம் தரும். நெய் தீராத நோய்கள் தீர மோட்சமடையலாம். தேன் இனிய குரல் வளம் பெற்று சங்கீத ஞானம் அடையலாம். பஞ்சாமிர்தம் உடல் வலிமை, சகல செல்வங்களும் பெருகும். இளநீர் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகி சந்தோஷமாக வாழ முடியும். சந்தனம் லட்சுமி கடாட்சியம், மன தெளிவு வரும். விபூதி ஐஸ்வர்யம் பெருகும், பாவங்கள் நீங்கும். பன்னீர் மன அழுத்தம் நீங்கி அமைதி உண்டாகும். அரிசி மாவு கடன்கள் தொல்லைகள் நீங்கும். கரும்புச்சாறு பிணிகள் நீங்கும், ஆரோக்கியம் பெருகும். அனைவருக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பலன் அடையுங்கள்.